எப்படி அஜித் ஃபேன், நான் விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களோ, இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே நெறைய பேர் வந்து நான் கமல் ஃபேன், நான் ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து நெறைய இப்ப இருக்கிற பசங்களும், இந்த ஜெனரேஷன்ல இருக்க பசங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மூவிஸ புடிக்காதவங்க, சினிமாவ புடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சினிமாவ புடிச்சவங்களுக்கு கண்டிப்பா கமல் சாரையும் புடிக்கும், ரஜினி சாரையும் புடிக்கும். இப்ப அந்த மாரி இருக்க இடத்துல, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்களா? நம்ம எல்லாரும் இவங்க 2 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்க மாட்டோமா? அப்படின்ற ஆவல் நம்மள நெறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே ஆவலோட நானும் இருந்தேன். இப்ப நம்மளுக்கு ஒரு ட்ரீட் குடுக்குற விதமா தான், இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்ப அந்த வீடியோல அத பத்தி தான் பேசப் போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? அவள் அப்படிதான்லருந்து ஆரம்பிச்சு, தப்பு தலங்கள், காயத்ரி இந்த மாரி நெறைய படங்கள் சொல்லிட்டே போலாம். அவ்ளோ படங்கள் வந்து கமல் சாரும், ரஜினி சாரும் 2 பேருமே சேர்ந்து வந்து நெறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எப்போ வந்து விஜய், அஜித் இந்த மாரி நெறைய பேர் வந்துட்ட பிறகு, இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து நடிக்கிற படங்கள்ன்றது வந்து நெறையவே குறைஞ்சிருச்சு. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அதுக்கப்புறம் நெறைய பேர், நெறைய டைரக்டர்ஸ் வந்து இல்ல நான் வந்து பாட்ஷாவ எடுத்த டைரக்டரா இருக்கட்டும், அவரும் வந்து சொன்னாரு, கே.எஸ். ரவிக்குமார் சொன்னாரு. நெறைய டைரக்டர்ஸ் வந்து நான் இவங்க 2 பேரையும் ஒண்ணா வச்சு நான் படம் எடுக்க போறேன். மணிரத்னம் கூட சொல்லியிருந்தாரு. ஆனா, அப்படி சொல்லியும் கூட வந்து எதுவுமே நடக்கவே இல்ல. ஆனா, அ லோகேஷ் கனகராஜ் கூட இவங்க 2 பேரையும் நான் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன ரீசன் தெரியல. அவர் வந்து வேற படங்கள் எடுக்கிறதுல வந்து இப்ப அவரு பிஸியா இருக்காரு. ஆனா, அவரு கண்டிப்பா நான் இவங்க 2 பேருக்கு நான் ஒரு கதை பண்ணுவேன். கண்டிப்பா நல்ல கதையா வரும்போது நான் கண்டிப்பா அத எடுப்பேன்னும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அது வந்து ஒரு நிஜமாவே ஒரு சந்தோஷமான செயல் தான். ஏன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து கதை எழுதணுன்ட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாதுன்றது வந்து எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து அவரோட இதுல வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எப்ப தோணுதோ, ஒரு நல்ல கதை எப்ப கிடைக்குதோ, அப்பதான் வந்து அவர் வந்து இவங்க 2 பேரையும் வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி வந்து ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த கதையில தான் வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நடிக்கிறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. இல்ல இது நிஜமாவே ஒரு வேற கதை. அதுக்கப்புறம் தான் இதுல வந்து டைரக்டர் நெல்சன் அவர்கள் உள்ள வந்து, நான் இவங்க 2 பேர வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து அந்த முடிவுக்கு வந்தாரா? இதுல எப்படி வந்து நம்மளுக்கு தெரியும். ரெட் ஜெயிண்ட்ஸ் வந்து யாருதுன்னு தெரியும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் தான் வந்து ரெட் ஜெயிண்ட்ஸ வந்து பாத்துண்டு அந்த புரொடக்ஷன் சைட்லாம் வந்து அவர் தான் பாத்துக்கினாரு. டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவர் தான் பாத்துக்கினாருன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ அவரோட பையன் வந்து அது வந்து பொறுப்பை ஏத்துட்டு, இப்ப அவன் மூலியமா தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடக்க போகுது. அவங்க தான் இதுக்கு வந்து ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அது என்ன மாரியான விஷயங்கள்? ஏன் வந்து அந்த பையனுக்கு இன்னும் சொல்லப்போனா இப்ப தான் வந்திருக்கான். எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த நாலேட்ஜ் இருக்கும். எதுக்கு இந்த பையனுக்கு இவ்ளோ பெரிய பொசிஷன இந்த சின்ன வயசுல தூக்கி குடுத்தாங்கன்றது தெரியல. ஓகே. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சினிமால அரசியல் இருக்கும். அரசியல்லயும் நெறைய சினிமால் இருக்கும். அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த மாரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில, கமல் சாரும், ஒரு ரஜினி சாரும் சேர்ந்து அந்த ப்ரோமோ ஒண்ணு விட்டாங்கன்னு சொன்னேன்ல. எப்பவுமே நம்ம நெல்சன் வந்து ஒரு படம் எந்த அளவுக்கு நல்லா எடுக்குறாரோ, இல்லையோ, நல்ல கருத்த அவர் சொல்றாரோ, இல்லையோ, ஆனா ப்ரோமோவ எப்பவுமே சூப்பரா எடுத்துருவாருன்றது தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாரி தான் இதுலயும் கமல் சார் இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து அனிருத் தான். ஸோ இவங்க 4 பேரையும் வச்சு ஒரு ப்ரோமோ எடுத்திருக்காரு. அந்த ப்ரோமோ வந்து நம்மள நெறைய பேருக்கு, "என்ன இப்படி எடுத்திருக்காங்க?" அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு சைடு "பரவாயில்லையே! செம்மையா எடுத்திருக்காரே!" அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அது செம்மையா எடுத்திருக்காரு. எத வச்சு நான் அப்படி சொல்றேன் அப்படின்றது வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஏன்னா, இவர் சூஸ் நெறைய ஐட்டம்ஸ் வந்து கமல் சார் சூஸ் பண்ணாத மாரியும், அப்ப கமல் சார் சூஸ் பண்ணாத நெறையத வந்து இவர் சூஸ் பண்ணாத மாதிரியும், அந்த மாரி நெறைய அ கொஞ்சம் டிஃபரன்ஸ வச்சு படம் வந்து ஒரு மாரி இங்கேயே வந்து டிஃபரன்ஸ நெறைய காமிச்சிருக்காரு. ஸோ கதையில வந்து யார் ஹீரோ, யார் வில்லன்ற ஒரு கேள்விய நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா குடுக்குது. அண்ட் நம்மளுக்கே அந்த டவுட் வருதுன்னா, அவங்களுக்கு வராதா? அவங்களும் அதே ப்ரோமோல வந்து இந்த படத்துல யார் ஹீரோன்னு அவர் கேட்கிற மாதிரியும், ரஜினி அதுக்கு அவரும் வந்து அதுல சொல்றாரு, "யாருப்பா அதுல ஹீரோ?" அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்பவே அவங்களுக்கே அந்த மாரி ஒரு கேள்வி வரும்போது, அவ பார்க்குற நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்றது வந்து நம்மளுக்கு அங்க ஒரு ஆச்சரியத்த குடுக்குது. படம் எந்த மாரி இருக்க போதுன்றது வந்து தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி என்ன படம் ப்ரோமோ எப்படி எடுத்திருக்காங்கன்றது வந்து, கண்டிப்பா வந்து கமல் சாருக்கும், ரஜினி சாருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க சும்மா ஒரு ஃப்ரேம்குள்ள வந்தாலே கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல, அங்க வந்து நெறைய பொண்ணுங்கள காமிச்சாங்க அந்த ப்ரோமோல. ஏன் இந்த மாரி வந்து ஒரு ப்ரோமோவ எடுக்கணுன்றது வந்து, அது அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான் சொல்வேன். கொஞ்சம் நாகரிக முறையில வேற மாதிரியா அந்த ப்ரோமோ வந்து எடுத்திருக்கலாம். அப்படின்றது வந்து என்னோட கருத்து மட்டும் இல்ல. நெறைய மக்களோட கருத்தாவும் இருக்கு. இந்த மாரி பண்ண வேண்டான்றது தான் வந்து புடிக்கல அப்படின்றது வந்து நெறைய பொண்ணுங்க வந்து வெளிப்படையா வந்து அவங்க சோசியல் மீடியா
வந்து போஸ்ட்டா போடுறதையோ, இல்ல அத பத்தி ஸ்டோரி போடுறதையோ வந்து பார்க்க முடியுது. ஏன்னா, ரஜினி சாருக்கும் வந்து கல்யாணம் ஆகி பேரன், பேத்திலாம் எடுத்துட்டாங்க. அதே மாரி கமல் சாருக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரத்துக்கு அவங்களுக்கே ஒரு குழந்தை இருந்திருக்கும். ஓகே. அது அவங்களோட பெர்சனல் லைஃப் நம்ம குறை சொல்லல. ஆனா, அவங்க பொண்ணு வயசுல இருக்கக்கூடிய அந்த மாரி பொண்ணுங்கள இந்த மாரி வந்து காமிக்கிறதுன்றது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லலாம். இல்ல ஒரு வேள அவரு டைரக்டரே அந்த மாரி ஒரு த தாட்ட குடுத்திருந்தா கூட, "வேணாம்ப்பா இதெல்லாம் வேண்டாம்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அந்த மாரி சொல்லியிருந்தா வந்து கொஞ்சம் இன்னும் அவங்க மேல வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். இது தேவையில்லாத ஃபிட்டிங் தான் அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் நெறைய மக்களும் அது வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்கள வந்து இந்த மாரி காமிச்சிருக்க தேவையில்ல. நீங்க சும்மா ஃப்ரேம்க்குள்ள வந்தாலே நாங்க கண்டிப்பா பார்ப்போம். அண்ட் மோர் ஓவர் ப்ரோமோ இப்படி இருந்துச்சுன்றத வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் கண்டிப்பா இந்த படம் வெளில வரும்போது கமல் சார் ஃபேனு, ரஜினி சார் ஃபேன் தனித்தனியா இல்லாம, எல்லாருமே ஒண்ணா போய் கண்டிப்பா அந்த படத்த பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஏன்னா, பல வருஷ கனவு இவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்க்க மாட்டோமான்றது. அந்த கனவு வந்து நம்ம நெல்சன் மூலியமா நம்மளுக்கு வந்து நிறைவேற போதுன்றதுல வந்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ நான் எனக்கு புடிச்ச படங்கள் சொன்னேன்ல, இவங்க 2 பேர் காம்போல நடிச்ச நெறைய படங்கள் சொன்னேன்ல. உங்களுக்கு புடிச்ச படம் எது? இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமாடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.